அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பார்வையற்ற இளைஞர் ஒருவர் இருந்தார். அவருக்கு சொந்த பந்தம், அம்மா, அப்பான்னு யாருமே கிடையாது. தனியா தான் வாழ்ந்துட்டு வந்தார். பார்வை குறைபாடு இருந்தனால அவரால எந்த வேலைக்குமே போக முடியல. ஆனா அவருக்கு நல்ல ஒரு இசை ஞானம் இருந்தது. அவர் அன்றாட செலவ பார்ப்பதற்காக அதே ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு தினமும் போய் பாட்டு பாடுவாங்க. அப்போ அந்த கோவிலுக்கு வர்றவங்க இவரோட பாட்ட கொஞ்ச நேரமாவது கேட்பாங்க. அந்த அளவுக்கு இவரோட பாட்டு ரொம்பவே அருமையா இருக்கும். அந்த கோவிலுக்கு ஒரு நாள் வந்த பணக்காரர் ஒருவர் இவரோட பாட்ட கேட்டுட்டு, "தம்பி, பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே! உனக்கு என்னப்பா வேணும்னு?" கேட்டார். அதற்கு அந்த பார்வையற்ற இளைஞர், "ஐயா, எனக்கு எதுவும் வேணாங்க ஐயா. பணக்காரர் சாப்பிடுற சாப்பாடு ஒரு நாள் நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைங்கய்யா" அப்படின்னு சொன்னான். அதற்கு அந்த பணக்காரர், "சரிப்பா, அதற்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு" சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் ரொம்பவே சந்தோஷமா இருந்த அந்த பார்வையற்ற இளைஞர், இன்னைக்கு நமக்கு திருப்திகரமான சாப்பாடு கிடைக்கும்னு ரொம்பவே நிம்மதியா இருந்தார். வழக்கம் போல இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்து குடுத்தாங்க. ஆனா எல்லா சாப்பாட்டையும் இவர் மறுத்துட்டாரு. எனக்கு பணக்காரர் கொண்டு வர சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு சொன்னார். ஆனா கடைசி வரைக்கும் அந்த பணக்காரர் வரவே இல்ல. அடுத்த நாள் அவர் கோயிலுக்கு போகும்போது அந்த பணக்காரர் கோவிலுக்கு வந்திருந்தாரு. அப்போ உடனே அவர் பணக்காரர் அந்த தம்பியிடம், "தம்பி, நான் சாப்பாடு குடுத்து விட்டேன். அதோட பரிசு பொருளும் குடுத்துருந்தேன். உனக்கு வந்து சேர்ந்துச்சாப்பா?" அப்படின்னு கேட்டார். உடனே அவர், "சாப்பாடா? அப்படி எதுவுமே வரலையேன்னு" சொன்னார். உடனே அவர் அந்த வேலையாளிடம் கேட்கும்போது, "ஐயா, இவர்கிட்ட எத்தனை தடவையோ வந்து நான் சொன்னேனுங்க ஐயா. ஆனா இவர் சாப்பாடு வேண்டான்னு சொல்லி மறுத்துட்டாரு. அதனால சாப்பாடு வீணா போகுதேன்னு அங்கேருந்த பிச்சைக்காரங்கிட்ட குடுத்துட்டேங்க ஐயா. அப்படி உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கும்போது நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க ஐயா. நான் அப்படியே மறந்துட்டேன்னு" சொன்னாரு. அடுத்த வேலையாளிடம் கேட்கும்போது, "ஐயா, நீங்க என்ன சொன்னீங்க? கோவில்ல யாரு சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் குடுக்கணும்னு சொன்னீங்க. அதனால அங்க போம்போது இந்த பிச்சைக்காரர் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அவருக்கு குடுத்துட்டேங்க ஐயா" அப்படின்னு சொன்னார். இதை இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த முனிவர் ஒருவர் இங்கு வந்து, "தம்பி, பணக்காரர் சாப்பாடு கொண்டு வந்து தரேன்னு சொன்னது அவரோட பெருந்தன்மை. ஆனா பணக்காரரே கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சது உன்னோட முட்டாள்தனம் தம்பி. கடவுள் நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பார். ஆனா அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய சாமர்த்தியம் தம்பி. இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொன்னாரு.